விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற நம்முடைய ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அடுத்த மாதம் ஏப்ரல் 5ஆம் தேதி விழுப்புரம் நாடாளுமன்றம் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிகளின் கூட்டத்தை இங்கே கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். 2 நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரவிக்குமார், கடலூரில் காங்கிரஸ் கட்சியினுடைய விஷ்ணு பிரசாத் ஆகிய இருவரையும் அறிமுகப்படுத்தி இங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக முதல்வர் வரவிருக்கிறார். அது 5ஆம் தேதி மாலை இங்கே 4 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடியவிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தை இங்கே பார்வையிட்டு அதிலே மிகப்பெரிய, ஏனென்றால் அங்கங்கே கூடுகிற மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். அந்த தளபதியினுடைய உரையை கேட்பதற்காக அவர் இந்த 3 ஆண்டுகளிலே செய்திருக்கிற பணி, இன்னும் செய்யவிருக்கிற பணிகளை பற்றியெல்லாம் இங்கே சொல்லவிருக்கிறார். நம்முடைய 2 நாடாளுமன்ற தொகுதிகளை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 2மே எப்பொழுதும் கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிற தங்கள்தான். அந்த அடிப்படையிலே இந்த 2 தொகுதிகளையும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இங்கே வருகை புரிந்து அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். தொடர்ந்து மக்களை சந்திச்சு வரீங்க, வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது திமுக கூட்டணிக்கு? அதான் முதல்ல சொல்லிட்டோம், இங்கே இருக்கிற 40 மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 400 தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற அளவிற்கு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தலைவர் தளபதி செய்திருக்கிற, இப்பொழுதல்ல, இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவரே நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள். தமிழகத்து மக்கள் அதற்காகவே அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே போன தடவையாவது ஒன்றே ஒரு தொகுதி விட்டுட்டோம். இப்போ அதையும் சேர்த்து நிச்சயமாக 39, புதுவை 1, 40 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள், அந்த கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழமை கட்சிகளும் நம்மோடு மிகச்சிறப்பாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றி என்பது மிக மிக உறுதி. அதுவும் விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையிலே நாம் எல்லா தொகுதிகளையும் விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். செயல் வீரர்கள் கூட்டத்தை இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய 4 தொகுதிகளிலேயும் முடித்துவிட்டோம். வாக்கு சேகரிக்கிற பணிகளை எல்லாம் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இன்னும் வெகு விரைவிலே துவக்கவிருக்கிறார்கள். அதிலேயும் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம். தலைவர் வந்து அதிமுகவுக்கு திமுகவுக்கு நேரடி போட்டி இருக்கு அப்படின்னு தமிழகம் முழுவதும் அப்படின்றது சார். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா? அதுவே எனக்கு சந்தேகமாக, அதுவே 5, 6 உடஞ்சி போய் கிடக்குது. எங்கே கூட அவங்க ஓட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? திமுக என்பது தனி பலம் கொண்ட கட்சியாக இன்று தமிழகத்திலே வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதிமுக இப்போ 5, 6 ஆகிப்போச்சு. இபிஎஸ் இருந்தது, ஓபிஎஸ் இருந்தது, அப்புறம் என்ன யார், டிடிவி தினகரங்குது, சசிகலா இருக்குது, இன்னும் எத்தனையோ இருக்குது அதில். ஆக அந்த கட்சி இப்பொழுது எங்கே போய்வினது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதை கூட தெரியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலே நேற்று ஒரு அம்மா பேசியிருக்குது திருச்சியில். என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2019 யாருடைய மறைவிற்கு அவங்க இருக்கும்போது நடந்த கடைசி தேர்தல்னு சொல்லிது. யார் எப்போ மறைஞ்சாங்க இருந்தாங்கன்னு கூட தெரியாமல் ஒருவங்கள்லாம் அவங்களுடைய உறவில் இருக்கிறார்கள். அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம். ஆகவே நிச்சயமாக எங்களுக்கு போட்டியே இல்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமாக திமுகவை எதிர்த்து நிற்கிற கட்சிகள் எல்லாம் எல்லா இடங்களிலேயும் டெபாசிட்டு தான் இழப்பார்களே தவிர அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பது தான் இப்பொழுது நடைமுறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.